அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். 2025ஆம் வருடத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த புது வருடம் தனுசு ராசியில் தான் பிறக்கிறது. தற்போதைய கிரக நிலைகள் தனுசு ராசியில் சூரியன் புதன் இருக்கிறார். சூரியனும் புதனும் இணைந்தாலே நல்ல கல்வி கற்பவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவர், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர், சிறந்த பேச்சாளர்கள். எப்பொழுதுமே தனுசு ராசிக்குள் குரு சூரியன் சென்றால்தான் சக்தி, பவர். மற்ற கிரகங்கள் செய்தால் வேலை செய்யாது என்று சொல்வர். ஆக சூரியனும் புதனும் சேர்வதால் பிறர் மனதில் உள்ளதை எடை போடும் சக்தி. அடுத்து 3ஆம் இடத்தில் சனி சுக்கிரன், 4இல் ராகு, 6ஆம் இடத்தில் குரு வக்கரம், அஸ்தமத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார்கள். உங்கள் ராசியில் புது வருடம் பிறக்கிறது. இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் அஸ்தமத்தில் 8இல் இருப்பதால் சகோதரர்களுடன் ஒற்றுமை பாதிக்கலாம். மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. சனி பகவான் 4ஆம் இடமாய் அர்த்தாஷ்டம சனியாக செல்கிறார். சிறு உடல்நல குறைபாடுகள் வரலாம். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகரிக்கலாம். மே 15ஆம் தேதி குரு பயிற்சியில் தற்போது 6ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் ராசிநாதன் 7ஆம் இடம் செல்கிறார். கலஸ்தரஸ்தானம் சென்று ராசியை பார்க்கிறார். தங்களின் ஜீவனஸ்தானத்தையும் தங்களுடைய ஆபஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓரளவு வருமானம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பீர். கணவன் மனைவி இடையே சில சமயங்களில் ஒற்றுமை குறைவு உண்டாகும். ராகு கேது பயிற்சியில் ராகு 3ஆம் இடத்திற்கும் கேது 9ஆம் இடத்திற்கும் செல்கின்றனர். பிதுர்வலி பிரச்சனைகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். வீண் பழிச்சொல் வரலாம். ராகு 3இல் இருப்பதால் படபடப்பு, பய உணர்ச்சி வரலாம். இருந்தாலும் குரு பார்ப்பதால் மனோபலம் அதிகரிக்கும். சிலர் வெளிநாடு சென்று வர வாய்ப்பு அதிகரிக்கும். குரு 7ஆம் இடத்துக்கு செல்வதால் உங்களுடைய திறமைகள் அதிகரிக்கும். இதுவரை மறைந்திருந்த உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்பட ஆரம்பிக்கும். சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். மனதிற்கு பிடித்த வரம் அமையும். பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேரலாம். இரவு பயணத்தை தவிர்க்க வேண்டும். மனைவியின் உடல் நலம் பாதிக்கும். தனுசு ராசினருக்கு மனைவியினுடைய உடல் நலம் பாதிக்கும். சிலருக்கு இரத்த அழுத்த மாற்றம், சர்க்கரை நோய், சுவாச குறைபாடு, அலர்ஜி, அல்சர் பிரச்சனைகள் வரலாம். ஆக உடல் நலனில் கவனம் தேவை. ஆக குரு சாதகமாக 7ஆம் இடத்துக்கு சென்று ராசியை பார்ப்பது விசேஷம். பழைய கடன்கள் அனைவரும், தொழில் வளர்ச்சி, வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மாணவியர்கள் நன்றாக படித்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். ஐடி தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யலாம். கலைத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு, ஆடல் பாடல் நாட்டியத்தில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சினிமா நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். ஆக தனுசு ராசினருக்கு குரு சாதகம், ராகு சாதகம், சனி மட்டும் சாதகம் இல்லை. 100க்கு 75 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். கோவிலுக்கு சென்றால்
சரிக்காக சரி பகவான் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். ஹெல்மெட் இல்லாமல் எங்கும் செல்ல வேண்டாம். மற்றபடி இந்த வருடம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.